we'll see the topic resources in industry in that iron and steel industry. It's a very important industry in India. Yes, the major mineral based industry of India is the iron and steel industry. நம்மளோட இந்தியாவில் இருக்கிற மேஜராக மினரல் பேஸ் பண்ணி இருக்கிற இண்டஸ்ட்ரி என்னென்னா iron and steel industry. So several industries like important industries like engineering, heavy machines and machine tools பண்றது, automobile industry, locomotives, train and railway equipments, so industries use iron and steel as their primary raw material. So நம்மளோட இந்தியாவில் இருக்கிற very important iron and steel industry ன்னு பார்த்தா iron industries, mineral based industries-னா iron and steel industry தான் ரொம்ப important industry. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்? செவரல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் இன்ஜினியரிங், ஹெவி மிஷின்ஸ், மிஷின் டூல்ஸ், ஆட்டோமொபைல், லோக்கோமோட்டிவ்ஸ், ரயில்வே எக்யூப்மெண்ட், இந்த யூஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல் எல்லாமே இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீலை தான் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ப்ரைமரி ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல்னால் இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ தென் த மாடர்னைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி வாஸ் ஸ்டார்டட் இன் 1907. ஸோ இதில் வந்து மாடர்னைஸாக எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1907. ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி at Shakchi. ஓகே, ஸோ எப்போ வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீலில் வந்து இந்தியாவில் மாடர்னைசேஷன் ஆச்சுன்னா எப்போ இந்த 1907ல் இந்த டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் வென் தே ஸ்டார்டட் அப்போ தான் இது வந்து மாடர்னைஸாக ஆச்சு. ஸோ வேர் தட் வாட் ஸ்டார்டட் த டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இட் வாட் ஸ்டார்டட் இன் த பிளேஸ் Sakchi. Okay, now the name has changed, it is called as a Jamshedpur. Okay, so the Jamshedpurல iron and steel industry 1907ல இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் தான் இந்த iron and steelல வந்து மாடர்னைசேஷன் ஆச்சு. ஸோ இந்த ஜாம்ஷெட்பூரில் டாட்டா ஜாம்ஷெட்ஜி அப்படிங்கிறவர் அந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல். ஓகே, தென் த இண்டஸ்ட்ரி இஸ் மெயின்லி கான்சென்ட்ரேட்டட் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப், எந்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப மெயினாக கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிஷா. ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி மெயினாக இந்த இடத்துல தான் நிறைய இருந்தது. ஸோ ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிஷா. ஓகே, அண்ட் ப்ராக்சிமிட்டினா அருகாமையில் அப்படி சொல்லி கிட்ட இருக்கிறது. ஸோ த கோல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ அண்ட் கரன்பூரா ஆர் அயன் ஓர் அப்படி இந்த மாதிரி இந்த கோல் மைன்ஸு அண்ட் அயன் ஓர் மைன்ஸ் ஆஃப் தட் இஸ் மயூர்பஞ்ச் அண்ட் கியோன்ஜர் and Borna are responsible for this. இந்த iron and steel இந்த ஸ்டேட்ஸில் இந்த iron and steel இண்டஸ்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த கோல் மைன்ஸும் அதுக்கப்புறம் இந்த அயன் ஓர் மைன்ஸும் ரொம்ப இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருந்தது. பிகாஸ் அயன் இஸ் த மெயின் ஃபார் மேக்கிங் அயன் அண்ட் ஸ்டீல். ஸோ இதெல்லாம் நியர்பை பிளேசஸில் இருந்ததுனால அவங்களுக்கு இந்த அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. Okay, then limestone, dolomite, manganese, silicon, these are required for this industry, iron and steel industry. That is also sufficient deposit in the areas. So in the areas la இந்த மாதிரி அந்த மினரல்ஸும் அவங்க அதிகமாக லெவலில் சஃபிஷியன்ட் லெவலில் அவங்களுக்கு கிடச்சதுனால iron and steel industry developed well. Okay, so what's the first iron and steel? The major mineral based பண்ணி agro based is agriculture based பண்ணி industry. So mineral based பண்ணி இருக்கிற main industry ன்னு பார்த்தா that is a iron and steel. Iron is a mineral, isn't it? So iron and steel is a main industry, and many industries like this they depends their main primary raw materials from this industry. In the iron and steel industry la the main raw materials in the industries la they have depended. What is engineering, heavy machines, tools, automobiles, locomotives, railway equipments, industries such all use this iron and steel as their main raw material. And
when the modernizations took place in this industry, when Tata they introduced 1907 iron and steel industry in Sakchi, that after the name has changed to Jamshedpur, then only they in iron and steel industry become modernization. Okay, and the industry is mainly concentrated where it is more in Jharkhand, West Bengal and Odisha. Why this in this area these industries are more? Because of it gets the coal fields, that is coal from these places and iron ore from these places, and also the minerals like limestone, dolomite, everything they are getting in this area abundant. So this area is more in iron and steel industry. Okay, then we will see some of the important iron and steel industry, when it was started and where it is and what are the things it produced. So that we are going to see about. Okay, first major industry is Tata Iron and Steel Company. That is Tata Iron and Steel Company is TISCO. It was started in the year 1911 and that is established where in the area Jamshedpur. It is in Jharkhand. Okay, what it produced? It produced the pig iron. Okay, then next is Indian Iron and Steel Company, that is ISCO. It is started in the year 1972 and it is established in the place Burnpur, Hirapur, Kulti, that is in West Bengal, and what they produced is pig iron and crude steel. Then next is Vishvesvaraya Iron and Steel Limited, VISL. It was started in the year 1923 and the place Bhadravati, that is in Karnataka. Okay, product is alloy and the sponge steel. And Hindustan Steel Limited, HSL, 1957, established in Bhilai, that is Chhattisgarh. Where this is in Chhattisgarh, they produced railway equipments and shipbuilding equipments, that along with the collaboration of ரஷ்யாவோட சேர்ந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க யார்? ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட். தென் ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் again it was started in one more branches 1965, established in the place Rourkela, that is Odisha. What they produced is hot and cold rolled sheets, galvanized sheets and electrical plates, and along with the collaboration of Germany. So these are the some of the major industries of iron and steel. Then next we are going to see about is jute industry. We are going to see about the jute industry. These are all very important questions for the public exam, children. Jute industry. Okay. Jute is a low priced fiber. Okay. It's a very low priced fiber used mainly for what purposes? For making package materials. Package materials, example like gunny bags. Gunny bags na, that is a சணல்ல பண்றது. Okay, சாக்கு கோணி பை அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஜூட் இஸ் அ லோ ப்ரைஸ்ட் ஃபைபர், அது ரொம்ப விலை குறைஞ்ச ஒரு ஃபைபர். அண்ட் மெயின்லி வாட் பர்பஸஸ் they are using for package material, பேக் பண்ணுறதுக்காக பண்ணுற மெட்டீரியல்ஸ் லைக் கன்னி பேக்ஸ், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து ஜூட்டை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் த major jute producing area. Jute producing area are in West Bengal. மெயினாக வெஸ்ட் பெங்காலில் தான் நிறைய ஜூட் ப்ரொடியூசிங் இருக்கும் ப்ரொடக்ஷன். Major jute producing area is West Bengal and concentrated along
concentrated mainly along the Hooghly River. Hooghly River within the radius of 6 kilometer of Kolkata. 6 kilometers of Kolkata. So, இந்த jute producing முக்கியமாக இந்தியாவில் எந்த இடத்துல ஜூட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அதுலேயும் மெயினாக எந்த இடத்துலனா நியர் ஹூக்லி ரிவர். ஸோ தட் இஸ் வித் இந்த கொல்கட்டாலேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளே இருக்கிற அந்த ஹூக்லி ரிவரில் தான் நிறைய இந்த ஜூட் இண்டஸ்ட்ரி வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஓகே, தென் வெஸ்ட் பெங்கால் is the home of jute. அதுதான் ஜூட்டோட ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா it will be jute is produced there more. Okay, so West Bengal is the home of jute and it produces எவ்வளோ produces it produces the highest bales of jute fiber. ஸோ அதிகமான அந்த பேலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதான் வெஸ்ட் பெங்காலில். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் த ஹோம் ஆஃப் ஜூட். ஸோ இட் ப்ரொடியூசஸ் ஹையஸ்ட் பேல்ஸ் ஆஃப் ஜூட் ஃபைபர் and not only that, adjoining region like West Bengal, Bihar, Odisha or also important jute producing area. So thus raw material is available easily for the jute industry. So thus raw material is easily available. So first they are getting raw material easily. Okay. So what is this? Jute is the low priced fiber used mainly for making what are the things for package industries materials like gunny bags. I told you what is gunny bag, சாக்கு பையது அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, தென் த மேஜர் ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியா பார்த்தா வெஸ்ட் பெங்கால் and that is mainly on the river Hooghly within the radius of 6 kilometers from Kolkata. Then West Bengal is the home of jute. Okay, it produces nearly highest bales of the jute fiber and the adjoining areas Bihar, West Bengal, Odisha are also the important producing area, jute producing area, and it gets, that's why it gets the raw materials easily. Then in expensive water transport, it is supported by network of railways, roadways and waterways. ஸோ இதுக்கு எல்லா விதத்துலேயும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால ஜூட்டை வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது. ஸோ இன் எக்ஸ்பென்சிவ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட்டட் பை நெட்வொர்க் ஆஃப் ரயில்வேஸ், ரோட்வேஸ் அண்ட் வாட்டர்வேஸ். நல்ல ஒரு நெட்வொர்க் இருக்குது, இதை ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் abundance of வாட்டர். வாட்டர் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு எதுக்கு? ஃபார் ப்ராசஸிங் raw jute from the Hooghly River. ஸோ எதுவுமே அந்த ப்ராசஸிங்னா ஒரு ஜூட் ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி அதை வந்து நம்ம
ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸிங்க்கு நிறைய வாட்டர் வந்து தேவைப்படுது. அந்த வாட்டர் இந்த ஜூட் ப்ராசஸிங்க்கு எந்த இடத்துலேருந்து ஹூக்லி ரிவர்லேருந்து அவங்களுக்கு abundant water they are getting. So first they get the raw materials and they are getting easy transportations, and then they also get the abundance of water for processing raw fiber, that is jute, from the Hooghly river. And availability of cheap labor also they are getting cheaply. Okay, cheap labor nearby areas, from nearby areas. What are the areas? West Bengal, that is UP, Bihar and Odisha. So from these areas, these are the areas nearby this jute industry. So they are getting cheap labor also. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஜூட் இண்டஸ்ட்ரி ஏன் இவ்வளோ நல்லா டெவலப் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, சீப் லேபர் கிளப்பு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த ரா ஜூட்டை வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஹூக்லி ரிவர் வந்து திட்ஸ் ப்ரொவைட்ஸ் abundance of water. Not only that, Kolkata port is also nearby. Kolkata port, okay, provides facility. What facility it gives? It provides facility for export of raw goods. So அங்கே தயாரிக்கிற அந்த உற்பத்தி பண்ணுற எல்லாம் அந்த ஜூட் குட்ஸ் எல்லாம் ஈஸியாக அவங்களால அந்த இடத்துலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண, ஏற்றுமதி பண்ண முடியுது. ஏன்னா கொல்கட்டா போர்ட்டும் அவங்களுக்கு கிட்டையே இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கொல்கட்டா as a large urban centerா இருக்கிறதுனால what it provides insurance, banking and other commercial facilities. So what happened, children? ஸோ கல்கட்டா ஒரு பெரிய அர்பன் சென்டராக இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல அவங்களால இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுது, பேங்கிங் அதர் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணித்தர முடியுது. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ another point. And next is so what are these points? Once again we'll see in expense. What are the first point? Jute is mainly used for the package materials, okay, and like gunny bags. And next, where it is produced more in West Bengal, okay, then it is called as West Bengal is called a home of jute, and adjoining areas also it produced West Bengal, UP, Bihar, etc. And because of the good transportation, it can be transported, goods can be transported easily, and abundance of water also getting more because of the Hooghly river. Okay, availability of cheap labor and nearby areas, and Kolkata port also provide the facilities for export of jute goods. And Kolkata as a large urban center, it provides the industries, insurance, banking and other that is commercial facilities. And coal mines of Raniganj and Asansol. Okay, this provides sufficient supply of power to this industries.
especially in Kolkata. Okay, so this industry, they are also getting coal because Raniganj and Asansol are nearer to these places. So they are getting coal mines, and that is, and they are getting sufficient from that power is generated. So they are getting power also for this industry. So these are the advantages and about the jute industry. So I hope you have understood the concept. We will see the homework assignment. Learn about jute industry. I hope you have understood the concept. Thank you children. Have a nice day.